வணக்கம் சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், தற்போது நாட்டிலே எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறியிருப்பவர் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியராகவும் இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள். அண்மையிலே யாழ் போதனா மருத்துவமனையிலே அவர் காவலாளிகளையும் மீறி செயற்பட்டதன் விளைவாக அவருக்கு வைத்தியசாலை நிர்வாகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக ஒரு முறைப்பாடை செய்திருந்தது. அதன் மூலமாக இன்று அந்த விசாரணை நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக போயிருக்கிறார், அல்லது வழக்குக்காக போயிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், வைத்தியசாலைக்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பே அற்ற கௌசல்யா அவர்களையும் அவர்களுக்கு எதிராகவும் வைத்தியசாலை நிர்வாகம் வழக்கு தொடுத்திருப்பதாக கூட அவர் கவலையுடன் சொல்லியிருக்கின்றார். இருந்தாலும் கூடவே இந்த சம்பவத்தை தான் எப்படியாவது எதிர்கொள்வேன் என்கின்றவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய தகவல் அவர் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். இது இந்த காணொளி நாங்கள் தயாரிக்கின்ற இந்த நேரம் வரைக்கும் கிடைக்க தகவல்களாக இருக்கிறது. மேலதிக தகவல்களை நிச்சயமாக எங்களால் பெற முடியாத போகிறது. இந்த காணொளி தயாரிக்கின்ற நேரம் வரைக்கும் கிடைக்க தகவலை தான் நான் இப்போ இதைக்கு சொல்கிறேன். இருந்தாலும் கூடவே அந்த வைத்தியசாலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சென்ற போது அங்கு வைத்தியவரும் யாழ் போதனா மருத்துவமனையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எதிராக அல்லது அவரை அச்சுறுத்துகின்ற விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் செயற்பட்டதன் விளைவாகத்தான் அவரை போலீசாருக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை யாழ் போதனா மருத்துவமனையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். நிச்சயமாக இந்த விஷயம் எப்படி இந்த தீர்ப்பு போக போகிறது, அல்லது இந்த வழக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார், அதே நேரத்திலே வைத்தியசாலை நிர்வாகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக தங்களுடைய சட்டத்தரணியின் ஊடாக எப்படியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நிச்சயமாக நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னு சொன்னால், இது ஒரு பெரிய ஒரு சம்பவம். இரண்டு பகுதியுமே தங்களுடைய நியாயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்றார், நான் அந்த வைத்தியசாலையிலே அந்த சிற்றூழியர்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தினால் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள், ஆகவே அவர்களுக்கான ஆதரவு குரல், அவர்களுக்கு ஒரு சரியான நீதி வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சென்றிருந்தேன் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். இருந்த போதிலும் அதற்கு எதிராக வைத்தியசாலை நிர்வாகம் சொல்லியிருந்தது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் நுழைந்தது தவறு, அதே நேரத்திலே காவலாளிகளை அச்சுறுத்தியதாகவும் அதையடுத்து காவலாளிகளுடன் முரண்பட்ட விதமும் தவறு என்கின்ற விடயத்தை வைத்தியசாலை நிர்வாகம் சொல்லியிருந்தவர். குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்களே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூடவே நிச்சயமாக தன்னுடைய பக்கத்தால் நியாயம் இருக்கிறது, அதனை நான் எப்படியும் எதிர்கொண்டு விடுவேன் என்கின்ற ஒரு விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இனி நடக்க போற சம்பவத்தை பொறுத்திருந்தால் பார்க்கணும். கௌசல்யா அவர்களை இந்த அதாவது வைத்தியசாலை நிர்வாகம் விசாரணைக்கு உட்படுத்தியது அல்லது அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்தது என்கிறது விஷயம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் அதாவது கௌசல்யா அவர்கள் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நிச்சயமாக செயற்படவில்லை. ஆனால் தான் சென்ற போது தன்னுடன் வந்தவர் என்கின்ற விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார். இருந்த போதிலும் அவருக்கு எதிராக அதாவது கௌசல்யா அவர்களுக்கு எதிராக தொடுத்த இந்த வழக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதே நேரத்தில் இது ஒரு தேவையற்ற விடயம் என்றவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருந்த போதிலும் ஒரு அரச திணைக்களமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அனுமதி என்றது மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. என்ன விஷயமாக இருந்தாலும் அனுமதி பெற்று போறது தான் சால சிறந்ததாக இருந்திருக்கும். இருந்தாலும் கூடவே இதில் என்ன நடந்தது, எப்படி செயற்பட்டார்கள் என்கின்ற விஷயம் எல்லாம் மேலதிகமாக இந்த இடத்துல கூற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னால், காணொலி ஊடாக நீங்கள் அனைவருமே பார்த்திருந்தீர்கள். அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அர்ச்சுனா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்கின்ற விஷயத்தையும் இன்றைக்கு ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக அது பரப்பப்பட்ட செய்தியாக இருந்தது. அதே வேளையிலே யாழ் போதனா மருத்துவமனையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்கள் என்னென்ன விஷயத்தை முன்வைச்சிருந்தார், அவர் எப்படி இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ற விஷயமும் மேலதிகமாக மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது நினைக்கிறேன். நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.